மார்க் பண்ணோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 600லேருந்து 540 வரைக்கும் ஒரு 200லேருந்து 250 பாயிண்ட் ஃபாலோ ஆகிறத நம்ம பிளான் பண்ணோம் அங்கேருந்து சென்செக்ஸில். ஸோ காலையிலேருந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். கால் சைடு கொஞ்சம் நேரம் மேலே போச்சு, புட் சைடு வந்துச்சு, கால் சைடு புட் சைடு. ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு பிரேக் அவுட் கொடுக்கல. ரெண்டு பக்கமும் சப்போர்ட்லேயே விளையாடின்னு இருந்துச்சு, கால் சைடும் சரி புட் சைடும் சரி. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அண்ட் நம்ம கொஞ்சம் லெங்க்த்தும் பண்ணிட்டோம், டைம் ஆயிடுச்சு சரி, பட் வி டிடன்ட் கிவ் அ ஹோல்ட். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபைனலாக நம்ம ஒரு செக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இது சஸ்டெயின் ஆகிட்டு இங்கே ஒரு ஃபால் வந்துச்சுன்னா ஒரு புட் சைடுக்கு ஒரு லெவல் 495 மார்க் பண்ணிவிட்டு, ஸோ இந்த லெவல்லேருந்து வி ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் ட்ரேடுன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிவிட்டு 495 to 554 இல்லை அதுக்கு மேலேயே கூட ஒரு 60 to 80 பாயிண்ட்ஸ் வி ஆர் பிளானிங் ஃபார் அ ட்ரேட் தேர். அது காலையில் பிளான் பண்ணும்போது 100 பாயிண்ட்ஸாக பிளான் பண்ணோம், அந்த அளவுக்கு 100 பாயிண்ட்ஸ் வரலை காலையில். பட் ஆஃப்டர் தட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரேடு. அந்த ஃபால்க்காக நம்ம வெயிட் பண்ணினே இருந்தோம். இட் வாஸ் எக்ஸாஸ்ட் ஆகினே தான் இருந்துச்சு. பட் ஃபைனலாக பார்க்கும்போது அந்த ஃபால் நம்மளுக்கு ஒரு புட் சைடில் அங்கே ரிஜெக்ஷனுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ வெயிட் பண்ணும்போது ஸோ இங்கேருந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா கால் சைடு சென்செக்ஸில் போயிட்டுருக்குது இதில் ப்ரீமியம்னா ஸ்பாட்டில். ஆனால் புட் சைடும் உங்களுக்கு க்ரீனாக இருக்குது. ஸோ புட் சைடு வந்து பீப்புள் ஆர் நாட் ரெடி, கீழே போகிறதுக்கு ரெடி இல்லை. இப்போ ஒரு பிளாஸ்ட் வருதுன்னு டெஃபினட்டாக கண்டுபிடிச்சிட்டு 495ல் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணோம், 495 to 554. ஸோ ஒரு பியூட்டிஃபுல் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துருந்தோம். அது ஷேரும் பண்ணிட்டோம். ஸோ வி ஆர் கோயிங் டு டேக் இட். அண்ட் நம்ம ட்ரேடிங் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தனால வி ஹோல்ட் இட். அதனால் இந்த ட்ரேடை இதில் போட்டு வச்சுட்டோம். ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இட் அண்ட் வி ஆர் வாட்சிங் இட். ஸோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ட்ரேடு 495ல் நம்மளுக்கு என்ன அழகாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு போச்சுன்னு பார்க்கலாம் நீங்கள். ஸோ அந்த ட்ரேடை நம்ம வெயிட் பண்ண மாதிரியே அழகாக ஒரு ஃபால் ஆகிட்டு ஒரு அந்த டார்கெட்டை எவ்வளோ அழகாக பிளாஸ்ட் கொடுத்துச்சு பாருங்க. இந்த பிளாஸ்ட்டு காலையிலேருந்து வி ஆர் வெயிட்டிங் இட் டிட் நாட் ஹேப்பன். ஏன்னா ஒரு வாட்டி புட் சைடு வந்துச்சு, கால் சைடு சப்போர்ட் எடுத்துச்சு, திருப்பி புட் சைடு மேலே போகும்போது மாறி ஸோ பீப்புள் ஆர் ட்ராப்ட் ஆன் எய்தர் சைட்ஸை. பட் டெஃபினட்டாக புட் சைடு ஒரு பிளாஸ்ட்டுக்கு வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு நம்ம கரெக்டாக கணிச்சு வெயிட் பண்ண வச்சோம். பட் அது வேஸ்ட் ஆகலை. ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரேடு. அழகாக புட் சைடு பிளாஸ்ட் ஆச்சு. நம்ம எதிர்பார்த்த பாயிண்ட் என்ன ஒரு 10-20 பாயிண்ட் கம்மியாக வந்துச்சு. ஒரு 100 பாயிண்ட்ஸ் பார்த்தோம் காலையில், அது கொஞ்சம் 70 to 80 பாயிண்ட்ஸோட நம்ம நிறுத்திக்கிற நிலைமைக்கு அந்த டார்கெட்டை 554க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். பட் டு அவர் சர்ப்ரைஸ் வந்து அந்த பாயிண்ட் 554க்கு ஈஸியாக கொடுத்துட்டு நம்ம டார்கெட்டும் ப்ராப்பராக கொடுத்துட்டு வந்துச்சு அது. ஸோ தீஸ் டைப் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து கொஞ்சம் பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணோம். பட் அந்த பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணும்போது நம்ம அந்த டைரெக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம்னா அந்த டைரெக்ஷனில் ப்ராப்பராக ஸ்டிக் ஆன் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு அதில் ஹோல்டுலேயே இருக்கணும். ஸோ திடீர்னு ட்ரெண்டு டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது வி ஷுட் நெவர் போதர். ஸோ மைனர் ட்ரெண்டில் எப்போவுமே நீங்கள் ஸ்கேல்பிங் தான் பண்ணணும். மேஜர் ட்ரெண்டில் மட்டும்தான் நம்ம ட்ரைலிங் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இது புட் சைடு மேஜர் ட்ரெண்ட் வந்ததுனால வி ஆர் லுக்கிங் ஃபார் அ ட்ரைலிங் ட்ரேடு. இதே நம்ம கால் சைடு ட்ரேட் எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு செட்டப் வந்தாலும் சரி அதில் ஒரு ஸ்கேல்பிங் தான் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த வே a trade should be planned. ஒரு லெங்தி ட்ரேட் எடுக்கிறது வந்து மேஜர் ட்ரெண்டில் தான் நம்ம எடுக்கணும், மைனர் ட்ரெண்டில் நெவர் எவர் ட்ரேட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ப்ராப்பராக இன்னைக்கு ஒரு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஸோ அதில் இருக்கிறதுக்கு பதில் இதில் கொஞ்சம் ப்ரீமியம் பாயிண்ட்ஸ் நல்லா பெருசாக கிடைக்கும். ஏன்னா நிஃப்டின்னும் போது இன்றைக்கி ஏற்கனவே எக்ஸ்பைரி ப்ளஸ் இதில் மார்க்கெட் வந்து எய்தர் சைட்ஸில் சப்போர்ட்லேயே உட்காந்துனுங்கிறதுனால ஸோ யூ ஆர் நாட் ஏபிள் டு டூ இட். நீங்கள் கவனிக்கணும், அது போதுன்னா கூட அந்த இண்டெக்ஸில் என்னவோ அதுக்கு மார்க்கெட்டு மேலே போகணும்னு நினச்சா கூட உங்களுக்கு புட் சைடில் ஆன ப்ரீமியம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட்லேயே உட்காந்துட்டு இருக்குது. இட் வாஸ் நாட் ரெடி டு கோ டவுன். ஸோ ஃபைனலாக வந்து இண்டெக்ஸும் விட்டு கொடுத்துட்டு ஸோ கிளியராக அது ஒரு பிளாஸ்ட் ஆகிட்டு கீழ் நோக்கி போச்சு. அது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 615லேருந்து நம்மளுக்கு மோர் தென் 150 பாயிண்ட்ஸ்க்கு மேலேயே வந்துச்சு அந்த ஃபால். ஒரு 130 to 50 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு டார்கெட் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த டார்கெட்டை நம்மளுக்கு அவ்வளோ அழகாக வந்து கொடுக்குது, வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ டெய்லி இது மாதிரி ஒரு ட்ரேட் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. இது எப்படின்னா ஒரு நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு கிடைக்கும் போது, பட் இந்த டைம் வந்து நம்ம ரெகுலர் டைம் இல்லை. ரெகுலர் டைமை தாண்டி போகிறதுனால இட் வாஸ் நாட் கோயிங் டு பி அஸ் அ ரெகுலர் ட்ரேடில் நம்ம எடுக்கிற மாதிரி இதை எடுக்க முடியல. பட் ஸ்டில் வி வேர் வெரி கான்ஃபிடென்ட் இந்த ட்ரேடை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது கொடுத்தோடனே இது வேறு மேக்கிங் இட் அப் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க இந்த ட்ரேடை. கங்க்ராட்ஸ் ஃபார் ஆல் தோஸ் பீப்புள் ஹூ டன் அ வெரி குட் ப்ராஃபிட். ரொம்ப அழகாக வந்துச்சு. அந்த நம்ம நினச்ச மாதிரியே அந்த ஃபாலில் நம்ம டார்கெட் வரைக்கும் போயிட்டு பியூட்டிஃபுல்லாக கொடுத்துச்சு அந்த டார்கெட்டை. ஸோ நீங்கள் அந்த டார்கெட்டை
செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரேடுக்கு எப்போனா ஒரு வாட்டி வரும்போது இந்த ட்ரேடில் வந்து கேபிட்டல் பில்டிங் ட்ரேடு. ஸோ நம்ம ஒரு 2 லாட்டோ இல்லை 4 லாட்டோ போடும்போது கொஞ்சம் டெஃபினட்டாக இது. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா 10:40 கிட்ட 10:30க்கு மேலே ஒரு ட்ரேட் கொடுக்கும்போது நம்ம ஏற்கனவே எக்ஸாஸ்ட் ஆகிட்ருப்போம். ஏன்னா 10-10:15 நம்ம வேறு லெவலில் ஒரு ட்ரேடை பிளான் பண்ணிடுவோம். ஆனால் இந்த டைமில் ட்ரேட் கிடைக்கும் போது லாட்டுக்கு நம்மளுக்கு இடம் இருக்காது. அதுதான் ஒரே ஒரு இந்த மாதிரி ட்ரேட் நம்மளுக்கு 9:30 மணிக்குள்ளே கிடைக்கும் போது தான் இது ஒரு பெரிய ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் அழகாக டார்கெட் போட்டு பாருங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோதான். ஸோ மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் இதில் அவ்வளோ அழகாக ஒரு 80 to 90 பாயிண்ட்ஸ் அந்த டார்கெட்டை நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லாக இது கொடுத்துச்சு. திஸ் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் ட்ரேட். ஒரு டெலகிராமில் ஒரு ஃப்ரீ ட்ரேட் கொடுத்தோம் இன்றைக்கி 23,200 சியில். இது பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோவில் பார்த்தது தான் இது. 228க்கு ட்ரேடு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ட்ரேடு நம்ம முடியும் போது பார்த்திங்கன்னா ஒரு 11 நிமிஷத்துலேயே அந்த ட்ரேடு மோர் தென் 228ல் ஸ்டார்ட் பண்ணோம். 230க்கெலாம் முடிச்சிச்சு அந்த ட்ரேடு. 240க்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு 50-51 பாயிண்ட் இதில் வந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரேடு. லைவில் க்ளீனாக ஷேர் பண்ணியிருந்தோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
Good evening. It's a golden opportunity. So we have a partnered with Allies Blueல பார்ட்னர் ஆயிட்டு இருக்கோம். இந்த பார்ட்னர் ஆனதுல என்ன அட்வான்டேஜ்னா ஒரு 30 to 40 மெம்பர்ஸை மட்டும் நம்ம ஸ்பெஷலாக செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அட்லீஸ்ட் தே ஷுட் ஹேவ் ஒரு 1 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு எதுக்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறேன்னா, ஸோ 2 to 3 ட்ரேட்ஸ் எக்ஸ்பைரி ட்ரேட்ஸ் பண்ணுவோம். அந்த ஸ்கில் உங்களுக்கு தெரியணும். அந்த ட்ரேட் கொடுக்குறேன்னா எதனால் அந்த ட்ரேட் கொடுக்குறேன்னு அந்த அளவுக்கு அந்த இன்புட் அப்சார்ப் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் கேப்பபிலிட்டி. ப்ளஸ் ரெகுலர் ட்ரேட்ஸில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆஸ் யூஷுவல் அவர் மார்னிங் லைவ் வில் பி ஃப்ரம் 9 o'clock to 10 o'clock. அதில் எந்த டிஸ்டர்பன்ஸ் வராது. ப்ளஸ் அதுக்கு மேலே லேர்னிங் இருக்கிறவங்க யாராக இருக்கிறீங்களோ அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஒரு 40 மெம்பர்ஸ் மட்டும் யார் யார் இது அலைஸ் ப்ளூவில் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுறீங்களோ அவங்கள மட்டும் அந்த 40 மெம்பர்ஸை ஒரு செப்பரேட் டீமாக வச்சுட்டு we are going to trade like at least 2 to 3 expiry per month. ப்ளஸ் உங்களுக்கு என்ன இருக்குன்னா அட்வான்டேஜஸ் எப்பப்போ நல்லா பிளாஸ்ட் ஆகுதோ டைரக்ஷனல் ட்ரேட்ஸ் எப்படின்னா 10 மணிக்கு மேலே கிடைக்குதுன்னும் போது ஐ மே ஜஸ்ட் கிவ் யூ கால். அது வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு தனி குரூப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ரிக்குவயர்மெண்ட்னா ஒன்றுமே வேணாம், அக்கௌண்ட் இதில் ஓப்பன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 1 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நல்ல சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும், சிஸ்டம் ஸ்பீடு இருக்கணும், எக்ஸ்பைரி ட்ரேடிங் ஸ்கில்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். வித்தின் 15 days we are going to start this batch. இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அலைஸ் ப்ளூ டீம் வில் காண்டாக்ட் யூ அண்ட் ஓப்பன் த அக்கௌண்ட் ரிகார்டிங் திஸ் அண்ட் வில் ஸ்டார்ட் அப் வித்தின் 15 daysல இந்த பேட்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 15 to 20 daysல 40 to 40 மெம்பர்ஸ் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா பை நேம்ஸ் ஐ ஷுட் நோ தெம் அண்ட் இது ஒரு பெரிய டீமாக இருக்கணும். ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். இதில் லேர்னிங் பிகினர்ஸ் யாருனா இருந்தீங்கன்னா தயவுசெய்து இதில் வேணாம். உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் 9 to 10 நீங்கள் ட்ரேட் பண்ணுற அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அது இல்லாத இது தனியாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வெறும் ஃப்ரீ செஷன் தான். ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கேட்டுட்டு இருக்காங்க சார் ஒரு பெரிய டீம் தனியாக பண்ணலான்னு. இதுக்கு இந்த சான்சஸ் நம்ம உபயோகிச்சுக்கிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஒரு 15 days நம்ம ட்ரை பண்ணிவிட்டு தென் we will see. Within 15 days we are going to start this batch. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு எதுவும் நீங்கள் சார்ஜஸ் பண்ண தேவையில்லை, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும். பார்த்துட்டு நம்ம வில் டிசைட் ஹவு பிக் த கேபிட்டல் இஸ் கோயிங் டு க்ரோ. அதுக்கப்புறமா நம்ம வில் பிளான் திங்ஸ் லேட்டர். தேங்க்யூ.